ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஃபிளரிஷ்ட் போனியோட 5th எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வெய்ஃபாவோட ரூம்குள்ள லூஷு வந்து இந்த செடியெல்லாம் மறுபடியும் உனக்கு சொந்தம் ஆயிடுச்சு, இனிமே இதை வேற யாரும் தொடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க வெய்ஃபா பாக்குறா. நீங்க எதுக்கு என் ரூம்க்கு வந்திருக்கீங்க? சரி பரவாயில்ல, வந்ததும் வந்துட்டீங்க, டிவோர்ஸ் அப்ளிகேஷன் இருக்கு, இதுல சைன் பண்ணிட்டு போங்கன்னு சொல்ல உடனே லூஷு பாக்குறான். ரொம்ப முடிவா டிவோர்ஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ற போல. நானும் இளவரசியும் மீட் பண்ணும்போது பழைய கால நினைவுகள்லாம் எனக்கு சுத்தமாவே இல்ல, அந்த லவ் எல்லாம் போயிடுச்சு. ஏதோ ஒரு செகண்ட் மனசு மாதிரி தப்பு நடந்துருச்சு, நீ மட்டும் யாரையும் கூப்பிடாம இருந்தனா இந்த விஷயம் பெருசாவே ஆயிருக்காது, நான் உன் கூட தான் வாழ்ந்திருப்பேன். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, என் மேல இந்த கஷ்டத்தை எல்லாம் விட்டுரு, இனிமே நம்ம நல்லா வாழலாம் அப்படின்னு வெய்ஃபாவை போய் கட்டி பிடிக்க போறான். வெய்ஃபா அவனை தள்ளி விட்டுறா. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உன் கூட வந்துட்டு பொசசிவ்னஸா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் அழுதே நீ நினைக்கிறியா? அதனால ஒண்ணும் கிடையாது, டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு வெய்ஃபா சொல்ல, அப்ப நீ என் புருஷன் இப்படி பண்ணிட்டாரேன்னு விழுந்து விழுந்து அழுததெல்லாம் நடிப்பா, நிஜமாவே இது உண்மை கிடையாதா? நான் அப்பதான் உன்னை டிவோர்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே இப்படி பண்ணியா அப்படின்னு கேட்டுட்டு வெய்ஃபா கிட்ட லூஷு தப்பா நடந்துக்கு பிஹேவ் பண்றான். என் அம்மா அப்பாவும் என் பேச்ச கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு ஒரு உத்தரவு போட்டுட்டு இருக்காங்க, நீயும் என்ன வச்சு பிளான் போடுற? உன்னை விட மாட்டேன், இன்னைக்கு நைட் நான் இங்க தான் இருக்க போறேன், நான் வந்துட்டு இன்னைக்கு உன்னை என் பொண்டாட்டி ஆக்குனதுக்கு அப்புறமா இங்க இருந்து நீ எப்படி போறேன் நானும் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெய்ஃபா கிட்ட லூஷு ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். வெய்ஃபா கத்த ஆரம்பிக்கிறா, விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சு கடிச்சு வச்சிடுறா. உடனே கோபத்துல லூஷு அவளை கீழே தள்ளிவிட வெய்ஃபா போய் பக்கத்துல இருக்க டேபிள்ல விழுந்து தலை அடிபட்டுருது. நான் முதல்ல உன் காயத்துக்கு மருந்து போட்டு விடுறேன் அப்படின்னு லூஷு சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க இருந்து நீ போனா போதும், முதல்ல இங்க இருந்து போ போ அப்படின்னு வெய்ஃபா அழுதுட்டே கத்த ஆரம்பிக்கிறா. லூஷு வேகமா கோபத்துல அங்க இருந்து வெளியே கிளம்பி போயிடுறான். வெய்ஃபா தனியா உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. எனக்கு நீங்க சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்ல அப்படின்னு கண்ணாடிய பாக்குறா. நெத்தில இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. கையில ஒரு கத்திரிக்கோல் எடுத்துட்டு மனசுக்குள்ள எதையோ முடிவு பண்றா. இங்க பார்த்தா நமக்கு சாங்க காட்டுறாங்க. சாங்க கிட்ட அசிஸ்டன்ட் பேசிக்கிட்டு இருக்கான் மேல தொங்கிட்டே, நம்ம என்ன பண்ண போறோம், அதுவும் இல்லாம உங்களை கொலை பண்ணதுக்கு வந்து அந்த அசாசினேட்லாம் இருக்காங்கல்ல, அவங்களையும் கூட்டி நாளைக்கு ஊருக்கு போறோம், நம்ம எல்லாம் ஒன்னா ஊருக்கு போறது அவ்வளவு நல்லதா அப்படின்னு கேட்க, என்ன ஏன் கொலை பண்ண வந்தாங்களா அப்படின்னு சாங்க கேக்குறான். அதுவா, நீங்க ராஜா கூட தப்பான வழிக்கு ராஜாவை கூட்டு போறீங்களா, ராஜாவை ஆடவர வாழ்க்கைக்கு அடிமையாக்கிட்டு அது மூலமா நீங்க குளிர் காயறீங்களா, அதனால அவங்களால பாதிக்கப்பட்டவங்களாம் சில நிலங்கள்லாம் போயிட்டு பாதிக்கப்பட்டவங்க இருந்திருக்காங்க, அவங்களெல்லாம் ஒரு குரூப் தலைவன் கூட்டு போயிட்டு ட்ரைனிங் கொடுத்து உங்களை கொலை பண்றதுக்கு அனுப்பி வச்சிருக்கான்னு சொல்ல, ஆனா அவங்களோட போயும் நானும் டிராவல் பண்ணா உயிருக்கு ஆபத்து தான் அதிகமாகும், கோயில்ல அன்னைக்கு ஒரு மேட்டர் நடந்துச்சுல, அந்த விஷயம் எல்லாம் தெளிவா முடிச்சாச்சுல அப்படின்னு சாங்கு கேட்டுட்டு இருக்கான். கரெக்டா யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு. சாங் வெளியே போய் டோரை ஓபன் பண்ணா வெய்ஃபா தான் நின்னுட்டு இருக்கா. ரொம்ப அடிபட்டு சாங் பாக்குறான். ரொம்ப அடிபட்டு பயங்கரமான கஷ்டமான நேரத்துல என்ன தேடி வந்திருக்கீங்க, இது எதுக்காக அப்படின்னு கேட்க, இங்க வந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும், என் புருஷன் இங்க டிவோர்ஸ் எந்த அதிகாரியும் கொடுக்க மாட்டாங்க, அவர் வீடு ரொம்ப பெரிய வீடு அப்படிங்கறதால, பணக்காரங்க அதுவும் இல்லாம பவர்ஃபுல்லான ஆளுங்கிறதால நீங்க தான் எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கணும், என் புருஷன் வந்து என்ன கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ பேச ஆரம்பிக்கிறா. அவர் பாருங்க என்ன வந்து இப்படி காயப்படுத்திட்டாரு அப்படின்னு ஷோல்டர்ல இருக்கிற காயத்தை காட்ட சாங்க பாக்குறான். கத்திரிக்கோல் எடுத்து நீங்களே உங்க கையால காயப்படுத்தி இருக்கீங்க, அதனாலதான் இந்த பக்கமா காயம் விழுந்திருக்கு, உங்க கையில இருக்க துணியில கூட ரத்தம் பட்டிருக்கு, இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா அப்படின்னு சாங்கு நக்கலா கேட்க, சாங்கு கையில இருந்து ஒரு ஃபேன் விசிறி ஒண்ண வாங்கி அதை எடுத்து ஷோல்டர்ல குத்திக்கிறா. இப்போ எந்த காயமும் இல்லல்ல, நானே குத்திக்கிட்ட மாதிரி, ஒரு வேளை நாளைக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாம போயிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் உங்க விசிறியை வச்சு என்ன அட்டாக் பண்ணிட்டீங்கன்னு வெளியே சொல்லுவேன், ஏன் சீக்ரெட் உங்ககிட்ட இருக்க மாதிரி உங்க சீக்ரெட்டும் என்கிட்ட இருக்கு, நீங்க இந்த வீட்டுக்கு எந்த செல்வமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த காயினை அங்க அம்பு விட்டு வெட்டி நகர்த்துனீங்கல்ல, அதை நான் பாத்துட்டேன்னு சொல்ல உடனே சாங்கு பாக்குறான். என்ன பிளாக்மெயில் பண்றதுக்கு இருக்க ஒரு பொண்ணை நான் இப்பதான் தேடிட்டு இருக்கேன், ஆனா உன்னை காப்பாத்துறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்ல உடனே வெய்ஃபா பாக்குறா, இங்க இருந்து நான் திரும்பி போயிட்டேன், எனக்கு மட்டும் சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னா உங்களுக்கு நான் நிஜமாவே பெரிய கிஃப்டா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறா. சரி ஓகே போனா போது, நானும் உங்களுக்கு ஏதாவது ஆதாயத்தோட தான் ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா என்னைக்காவது வாழ்க்கையில நல்லதும் பண்ணும்ல, இந்த அளவுக்கு தன்னை காப்பாத்திக்கணும்னு அவளவளே காயப்படுத்திக்கிற ஒரு பொண்ணுக்கு நான் போனா போதுன்னு ஹெல்ப் பண்றேன்னு வச்சுக்கோங்க, நீங்க ரொம்ப வந்துட்டு நல்ல தெளிவான ஆளா தான் இருக்கீங்கன்னு சாங்கு சொல்லிட்டு இருக்கான். வெய்ஃபா உடனே சொல்லிட்டு இருக்கா, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா, நாளைக்கு என்ன பண்றீங்க, இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது நிறைய பப்ளிக் வெளியே நின்று வேடிக்கை பாக்குற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல, நல்ல அறிவு தான் அப்படின்னு வெய்ஃபாவை பார்த்து சாங்க சொல்றான். அடுத்த நாள் கோர்ட்ல ஜட்ஜ் இருக்காரு, பக்கத்துலயே சாங்க கண்ணு மூடி தூங்கிட்டு இருக்கான். வெய்ஃபாவை சில லேடிஸ் தனியா கூட்டு போய் செக் பண்றாங்க. உண்மையாவே உடம்புல நிறைய காயம் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பப்ளிக்லாம் வெளியே இந்த கேட்டுக்கு வெளியே நின்று பாத்துட்டு இருக்காங்க. அங்க லூஷு வந்துட்டு, எனக்கும் இவளுக்கும் இந்த சண்டை நடந்தது உண்மைதான், ஆனா இந்த மாதிரி காயம் எல்லாம் படுறதுக்கு நான் எந்த விதத்திலயும் காரணம் கிடையாது, நான் பார்க்கும் போது காயம் இல்லைன்னு சொல்ல வெய்ஃபா பாக்குறா. நேத்து என் கையை பிடிச்சு நீங்க இழுத்ததுல இந்த காயம் வந்திருக்கு, எப்படி ரத்தம் கட்டி இருக்கு பாருங்கன்னு சொல்ல, இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு வெளியே நின்று பப்ளிக் எல்லாம் பேசுறாங்க. லூஷு பாக்குறான், உங்களுக்கு என்னடா தெரியும், இது ஃபேமிலி மேட்டர், இங்க எல்லாம் கிளம்பி போங்கன்னு கத்த ஆரம்பிக்க, உடனே இங்க பாரு இப்படிலாம்
பூசி மறைக்கலான்னு பாக்குறியா? ஒரு பொண்டாட்டி யாராவது இப்படி கொடுமைப்படுத்துவாங்களான்னு பப்ளிக் கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஜட்ஜு பாக்குறாரு, என்னையா அது மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க, உன் பையன் வேற நேத்து குடிச்சிருந்திருக்கான், குடிச்சிட்டு பொண்ணோட வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணிருக்கான் அப்படின்னு அங்க இருக்க ஜட்ஜும் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ உடனே லூஷுவோட அப்பா லூஷு அங்க இருந்து போக சொல்லிட்டு, ஒரு புருஷ பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றதுங்கிறது சாதாரணமான விஷயம் தான், அதுவும் நேத்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்கிறதால இந்த சண்டை வந்திருக்கு, இதுக்கும் மேல இது பெருசா எழுத்துட்டு இருக்காதீங்க, இந்த பிரச்சனையை இப்பவே எழுத்து மூடி விட்டுருங்க, நாங்க எங்க மருமகளை வீட்டுக்கு கூட்டு போறோம்னு சொல்ல வெய்ஃபா கதறி அழ ஆரம்பிக்கிறா. இப்பயாவது எனக்கு உயிராவது மிச்சம் இருக்கு, என்னை இப்பவே விட்டுருங்க ப்ளீஸ், அதுவும் இல்லாம மக்கள்லாம் வெளியே வேடிக்கை பாக்குறாங்கன்னு கதவை மூட சொல்றீங்க, அவங்க பார்த்தாலாவது எனக்கு நியாயம் கிடைக்கும், அந்த கதவை மூட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. இல்லம்மா அதெல்லாம் கிடையாது, புருஷன் பொண்டாட்டினா சண்டை வரதான் செய்யும், நேரா வீட்டுக்கு போய் வாழ்ற வழிய பாருன்னு ஜட்ஜ் சொல்லிட்டு, இதுக்கும் மேல பேசினா ஒன்ன தூக்கி 4 அடி அடிக்க வேண்டி வரும்னு வெய்ஃபாவையே திட்டுறாரு. இது வரைய அமைதியா தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தா சாங்க எந்திரிச்சிடுறான். உடனே எங்க வெய்ஃபாவோட மாமனார் மாமியார பாக்குறான். என்னங்க ஒரு மருமக இப்படி அடிபட்டு வந்து நிக்கிறா, எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க பாட்டுக்கு வீட்டுக்கு கூட்டு போறதுல இருக்கீங்களே, ஒரு பொண்ணு அடிபட்டு இருக்கானா அவளை எதுக்காக அடிபட்டு இருக்கான்னு யோசிக்கிற தன்மை கூட உங்களுக்கு கிடையாதா? இப்ப நான் ராஜா கிட்ட போறேன், இந்த ஊர்ல நடந்ததெல்லாம் என்னன்னு ராஜா என்கிட்ட கேட்பாரு, ஏற்கனவே என்ன கொலை பண்றதுக்கு சில பேர் வந்தாங்கன்னு அந்த விஷயத்தை வேற சொல்லணும், அப்போ இதையும் சொல்லணுமா அப்படின்னு சாங்கம் பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜட்ஜ பார்த்து நீங்க இப்படிதான் தீர்ப்பு கொடுக்குறீங்கன்னு ராஜாட்ட போய் சொல்லணுமான்னு கேட்க அவர் ஒரே கும்பிடு போட்டுறாரு. இல்லங்க இல்லங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க, அதையே பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு ஜட்ஜ் சொல்லிட்டு இருக்காரு. உடனே எங்க சாங்கு பாக்குறான், அசிஸ்டன்ட் கூப்பிட்டு உனக்கு தெரியாத சட்டம் கிடையாதுடா, நீ சொல்லு என்னதுக்கு தான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு கேட்க, இந்த பொண்ணே வந்துட்டு இந்த உறவை முறிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு காரணமும் இருக்கு, அவங்க ஹஸ்பண்டுக்கு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பும் இருக்கு, அதுவும் இல்லாம இந்த பொண்ணை அடிச்சு கொடுமையும் படுத்திருக்காங்க, அதனால இந்த பொண்ணுக்கு டிவோர்ஸ் தரது மட்டும் இல்லாம இந்த பொண்ணோட டவுரி எல்லாத்தையும் இந்த பொண்ணு கிட்டயே திரும்ப கொடுத்துடணும்னு சொல்லிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்லாம் ஏற்பாடு பண்ணணும்னு அசிஸ்டன்ட் சொல்றான். வெளியே இருந்து மக்கள் பார்த்துட்டு சாங் இருக்காரே ரொம்ப நல்லவர், எப்படி தீர்ப்பு கொடுத்தாரு பாருன்னு எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. வெய்ஃபா சொல்லிட்டு இருக்கா, டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை, நானே எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணிட்டேன், என் அத்தை மாமாவும் என்னோட நிறைய சொத்தை வித்து சாப்பிட்டுட்டாங்க, என் குடும்பங்களுக்கு நிறைய காசுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு, அந்த காசெல்லாம் எனக்கு தேவையில்லை, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் இந்த வீட்டுல வாழ்ந்ததுக்குன்னு ஒரு லெவல் காசை நான் விட்டு வைக்கலான் இருக்கேன், ஆனா மத்தபடி எனக்கு சீதனமா கொடுத்த கடையெல்லாம் எனக்கு கண்டிப்பா வந்தாகணும், அதுவும் இல்லாம சில பொருட்கள்லாம் முக்கியமா இருக்கு, அந்த பொருளோட லிஸ்ட் எல்லாம் எழுதி நான் கணக்கும் போட்டிருக்கேன், அந்த காசெல்லாம் எனக்கு கண்டிப்பா வந்தாகணும் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே ஆளுக்கு அந்த மாமனார் மாமியார் அப்படின்னு சாங்கன் எல்லாரும் அந்த லிஸ்ட் எடுத்து பாக்குறாங்க. சாங்க பார்த்து அசதை போயிடுறான். வெய்ஃபாட்டு போயிட்டு, பரவாயில்ல உங்க கணக்கு வழக்கு ரொம்ப திறமை அதிகமா இருக்கு, நீங்க ஒரு வேலை எங்க ஊருக்கு வந்தீங்க அப்படின்னா என் கூட அக்கௌண்டன்டா உங்களை சேர்த்துக்கிறேன், இந்த மாதிரி நல்ல திறமையான அக்கௌண்டன்ட் எனக்கு வேணும்னு சொல்ல வெய்ஃபா பாக்குறா. நீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு, ஆனா கேபிட்டல் சிட்டி ரொம்ப தூரத்துல இருக்கு, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு அங்க சாங்க சொல்லிடுறான். ஜட்ஜு தீர்ப்பை எழுதி இந்த சொத்தெல்லாம் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்க லூஷுவோட அம்மா பாக்குறா. பூச்செடியெல்லாம் எப்படிங்க எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது எல்லாமே அம்மா எனக்கு கொடுத்த சீதனம், அது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்ல, கொடுத்து விடுங்க சீதனம் தானே அப்படின்னு சாங்க சொல்லிட்டு இருக்கான். ஊர்பங்கெல்லாம் மறுபடியும் கை தட்டுறாங்க. சரி ஓகே கேஸ் முடிஞ்சிருச்சு, இருந்து எல்லாரும் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்ல, கரெக்டா அப்ப சாங்க வேற ஊரை விட்டு வெளியே போறானா மறுபடியும் கேபிட்டல் சிட்டிக்கு. அவனை கொல்ல வந்தவங்க எல்லாம் அடிச்சு ஒரு கூண்டுல போட்டு முன்னாடி தூக்கிட்டு போறாங்க. உங்களெல்லாம் கேபிட்டல் சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு சாங்கு சொல்றான். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, எங்களை கொன்னுடு, நான்லாம் ஆவியா வந்தாவது உன்னை பழி வாங்குவேன்னு அவங்க சாங்க பார்த்து கத்திட்டு இருக்காங்க. கிளம்பலாமான்னு அசிஸ்டன்ட் கேட்க, இருடா ஹீரோ மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு வந்திருக்கேன், அந்த ஹீரோயின் வந்து எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் இல்ல, அதுவும் இல்லாம காசு வேற கொடுக்க போறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு நம்ம வெய்ஃபா வரா. கையில ஒரு பெட்டி எடுத்துட்டு வரா. இந்த கிஃப்ட் உங்களுக்கு பத்துமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, என்னம்மா நான் சும்மா தான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன், பணமா எதிர்பார்த்தேன் அப்படின்னு கேட்டுட்டு, சரி பரவாயில்ல கூடு அப்படின்னு வாங்கிக்கிறான். பரவாயில்லையே நல்ல வெயிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு சாங்கு ஓபன் பண்ணி பார்த்தா சுட சுட அதுல நிறைய ரொட்டி இருக்கு. காசு அப்படிங்கும் போது அது இன்னும் பிரிட்டனியஸ் கிஃப்ட் மாதிரி இருக்கு. ஆனா இதை நான் கஷ்டப்பட்டு சுட சுட சுட்டு கொடுத்த ரொட்டி, இந்த ரொட்டி ரொம்ப டேஸ்டா இருக்கும், ஊர்ல எங்கேயுமே இந்த மாதிரி கிடைக்காது, 2 லெவல் வந்துட்டு இதுல நான் ஸ்டஃபிங் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அதை கொடுக்குறேன்னு சொல்ல, சாங் இவளே குறுக்குறுன்னு பாக்குறான். இல்ல சார் என்னோட டவுரி எனக்கு திரும்ப வரலங்கிறதால என்கிட்ட காசு இன்னும் வரல, அடுத்த தடவை உங்களை எப்ப பாக்குறேனோ அப்போ உங்களுக்கான காசை கொடுத்துருவேன், அது மட்டும் இல்லாம இது சூடா இருக்கும் போதே சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும், இது வேற எங்கேயும் கிடைக்காது, கண்டிப்பா சாப்பிடுங்க நான் அங்கிருந்து உள்ள போயிடுறா. அசிஸ்டன்ட் சாப்பிட்டு நிஜமாவே சூப்பரா இருக்கு, காசை விட இதான் பெட்டர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க, குடுறாங்க அப்படின்னு சாங் அதை ஒட்டு மொத்தமா புடுங்கிக்கிறான். இங்க யாரோ வீட்டு வாசலே நின்னுட்டு சாங் அங்கிருந்து கிளம்பி போனதும் நேரா உள்ள போயிடுறாங்க. இப்ப வெய்ஃபா இருக்க வீட்டுக்குள்ள. வெய்ஃபா பூச்செடியெல்லாம் பார்த்து பார்த்து பேக் பண்ணிட்டு இருக்கா, திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கா. இந்த நேரத்துல டிவோர்ஸ் ஃபார்ம் ரெடியா இருக்கு. அந்த இடத்துல வேகமா லூஷுவோட அம்மா அவங்க அப்பா கிட்ட கேக்குறாங்க, எதுக்குங்க இப்ப வெய்ஃபாவை நம்ம கொலை பண்ணிக்கிட்டு அப்படின்னு, இத்தனை நாள் அவளை நான் அப்பாவே நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப நம்ம குடும்பத்தையே சந்தி சிரிக்க வச்சுட்டா, இதுக்கு மேல அவன் நல்லா இருக்க கூடாது
எப்படியாவது நிம்மதியா இருக்க கூடாது, நம்ம அவ காசையும் திருப்ப கொடுக்க வேண்டாம், அவளோட பிரச்சனையும் நமக்கு இருக்காது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொல்றதுக்கு ஒரு பிளான் போட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த லூஷோ அசிஸ்டன்ட் கிட்ட கத்திக்கிட்டு இருக்கான். என் வாழ்க்கையில எதுவுமே நான் நினைச்ச மாதிரி போக மாட்டேங்குது, வெய்ஃபாவை இப்பதான் நான் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டு அவகிட்ட பழகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். என்னோட கல்யாணத்தையும் என்னால டிசைட் பண்ண முடியல, என் அம்மா அப்பா டிசைட் பண்ணாங்க எனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்காம. இப்போ எனக்கு டிவோர்ஸ் ஆக போது, அதுக்கு கூட என்னால ஒரு காரணம் சொல்ல முடியல. அந்த பொண்டாட்டி பாட்டுக்கு அவ பாட்டுக்கு காரணத்தை தேடி போயிட்டு இருக்கா. இந்த வீட்டுல நான் ஒரு அலங்கார பொருள் மாதிரி, எல்லாரும் என்ன ஆளுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இளவரசியை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு கூட என்னால சொல்ல முடியல. ஆனா வெய்ஃபாவை நான் ஒரு களிமண் பொம்மை நினைச்சேன், எது சொன்னாலும் கேட்டுட்டு பொம்மை மாதிரி இருப்பான்னு. ஆனா இப்பதான் அவளுக்கும் கோவம் சோகம் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. இத்தனை நாள் அவளை பார்த்ததே இல்ல. ஒருவேளை அப்படி கல்யாணம் ஆனதுல இருந்தே அவகிட்ட நான் நல்லா நடந்துட்டு இருந்தேன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வந்தே இருக்காது, நானும் அவளும் நல்ல புருஷன் பொண்டாட்டியா இருந்திருக்கலாம் போலன்னு ரொம்ப லேட்டா லூஷு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்க வெய்ஃபா ரூம்குள்ள உட்காந்து கிளிக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கா. யாரோ வராங்க அப்படின்னு திரும்பி பாக்குறா, பார்த்தா கொலை பண்றதுக்கு தான் ஒரு ஆள் வந்திருக்கான். வெய்ஃபாவை தூக்கி அப்படியே கழுத்து பிடிச்சு நெரிக்கிறதுக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கான். இங்க ஆனா பார்த்தா நம்ம லூஷு இருக்கான்ல, அவங்க அப்பா அம்மாவோட சீக்ரெட் ரூமுக்கு ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு வர அங்க ஒரு பாட்டில் மாதிரி ஒண்ணு கிடைக்குது. இங்க வெய்ஃபாவோட கழுத்தை பிடிச்ச அந்த ஆளு நெரிக்க ஆரம்பிக்க டிவோர்ஸ் ஃபார்மை எரிச்சிட்டு அங்க லூஷுவோட அப்பா உட்காந்துட்டு இருக்கான். வெய்ஃபா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க இந்த நேரத்துல இந்த போறான்ல லூஷு அந்த மருந்து எடுத்துடுறான். வெய்ஃபாவோட அம்மாக்கு இப்ப ஒரிஜினல் மருந்தே கொடுக்கல, இது தெரிஞ்சாவ உண்மையாவே ரொம்ப கோவப்பட்டிருப்பாளே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள வெய்ஃபா கையில இருக்க ஒரு கம்பியை எடுத்து அந்த கொலைகாரனை 2 அடி அடிச்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. வெய்ஃபா வேகமா ஓடி ஒரு பானை பின்னாடி ஒளிஞ்சுக்க லூஷு கண்ணுல அது பட்டுருது. பின்னாடியே ஒருத்தன் ஓடி வந்துட்டு இங்க யாராவது ஓடி போனாங்களாங்க அப்படின்னு கேட்க, தெரியலையே யாரோ அந்த பக்கமா ஓடி போனாங்க அப்படின்னு வேணும்னே லூஷு மாத்தி அமைச்சிடுறான். லூஷு நேரா வெய்ஃபாட்டு போய் வெளியே வான்னு கூப்பிட, என்னதுக்கு நீ காப்பாத்துன, எதுக்கு அப்படின்னு வெய்ஃபா கேட்டுட்டு இருக்கா. இங்க பாரு நான் சொல்றது கேளு, நான் இனிமே உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன், என் கூட நான் இருக்கிறதுக்கு ஓகே சொல்லிடு, இப்பதான் நான் உன்னை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு லூஷு சொல்ல, உன்னையே உன்னால காப்பாத்திக்க முடியாது, யார கல்யாணம் பண்ணிக்கணும் யார் கூட குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே உங்க அம்மா அப்பா தான் சொல்லி தராங்க, நீ என்ன காப்பாத்த போறியா அப்படின்னு வெய்ஃபா கேக்குறா. இளவரசிக்கிட்டையும் உன் பவரை உன்னால காட்ட முடியாது, உங்க அம்மா அப்பாட்டையும் காட்ட முடியாது, என்ன மாதிரி வீக்கான பொண்ணுங்க கிடைச்சா அவங்க கிட்ட காட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்து கிளம்புறேன், ஆனா டிவோர்ஸ் ஃபார்ம்ல எப்படியாவது கையெழுத்து போட்டு அப்படின்னு விட்டா போதும் அப்படின்னு அங்க இருந்து ஓடி போயிடுறா. அவளுக்கு போகும்போது ஒரு பூச்செடியை தூக்கிட்டு அவளுக்கு அங்க வண்டி ரெடியா நிக்குது. அங்கிருந்து அவ கிளம்பி போயிட லூஷுவோட அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருது. ஒரு பொண்ணை உன்னால கொல்ல முடியாதா, எப்படியும் அவங்க அப்பா வீட்டுக்கு தான் போயிருப்பா, அங்க போய் நான் சொல்றதை செய்யன்னு சில ஐடியாவை கொடுத்து அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான் அந்த ஆளு. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது, வெய்ஃபா எப்படி எஸ்கேப் ஆக போறா, தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.